Good morning, students. Today topic Darwin's theory of natural selection. The full name Charles Darwin. The origins of his very famous book, The Natural Selection. The observation of the plants and animals, the Darwin. He proved that fittest organism can serve and leave more progenies. The natural selection. எந்த உயிரினங்கள் இந்த சூழ்நிலையோட இயற்கையோட சார்ந்து வாழுதோ அந்த உயிரினம் இங்கே நன்கு வாழும். எந்த உயிரினம் இங்கே அதனோட இயற்கையோட சாராத உயிரினங்கள் இந்த உலகத்தை விட்டே நீங்கும் அப்படிங்கிற யாரோட கருத்து அப்படின்னு சொன்னா அப்படின்னா சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறதோட கருத்து. இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சார்லஸ் தியரின்னு சொல்லலாம். தேர் ஆர் given several facts of the Charles Darwin, but there are given only four subject only given in our books. The first headlines. This is meaning several facts. The first headlines overproduction. மிதமிஞ்சி இனப்பெருக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதே பேர் ப்ரோஜிடிகிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அளவற்ற பிறப்பித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதுக்கு பேர் அதில் என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கனிசம் இன்க்ரீஸ் தர் பாப்புலேஷன் இன் லார்ஜ் நம்பர். அப்போ இது மிதமிஞ்சி இனப்பெருக்கம் அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் உருவாகிறதுக்கு கிவன் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ எந்த உயிரினம் அதிகமாக இருக்கோ அது உயிர் வாழும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க ஃபஸ்ட் இதில். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன். தேர் ஆர் given two examples. The first example, this is name salmon fish. சால்மன் மீன் சொல்லலாம். இது 28 மில்லியன் எக்ஸ் இது 1 year the catched in egg. ஒரு வருஷத்துக்கு 28 மில்லியன் எக்ஸ் இது விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் breeding season the would be filled with salmon few generation. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா சால்மன் மீனோட இனங்கள் தான் அதிகமாக ஃபில்லப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி இதில் மீனிங் சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் மீனிங் சால்மன் ஃபிஷ் அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட் அப்படிங்கிறது அதனோட சந்ததி எத்தனை குட்டிகள் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுகளை ஒரு ஆயுட்காலத்தில் எத்தனை இது விட அப்படின்னு பார்த்தா அப்படிங்கன்னா 6 குட்டிகள் இனம் அப்படிங்கிற பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் கேன் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒன் பை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் த 6 billion descended on the end of the 750 years in the absence of any chick அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு இடத்துல மில்லியன் கணக்கில் இந்த வருடம் 6 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துகிட்டு எத்தனை இது பார்த்தீங்க அப்படின்னா 750 வருடங்கள் இதில் வந்து இதனோட எலிஃபெண்ட் குட்டிகள் இனம் அப்படிங்கிறத பற்றி இது தோராயமாக ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படிங்கிறது சால்மன் ஃபிஷ் கடலில், எலிஃபெண்ட் அப்படிங்கிறது டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம், ஃபாரஸ்ட் பர்டிகுலராக. அடுத்த ஹெட்லைன்ஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ் வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறத பற்றி வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபேஸ் அண்ட் மேட். இப்போ ஒன்று உணவுக்காக சண்டை போடுறது, இன்னொன்று இடத்துக்காக, இன்னொன்று இருப்பிடத்துக்காக, இன்னொன்று இனப்பெருக்கத்துக்காக. இந்த 3க்கும் சண்டை போடக்கூடியதை பற்றி சொல்கிறது தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லிமிட்டேட்டிங் ஃபேக்டர் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா இதை பற்றியெல்லாம் சொல்கிறது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் சொல்லலாம். ஒன்று 3 ways. அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரா பெசிபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த சேம் ஃபேஸஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபேஸ் அண்ட் மேட்ச். அப்போ இது இன்ட்ரா பெசிபிக்னு சிற்றினுக்குள்ளே எதுக்காக சண்டை போடுது அப்படின்னா ஒன்று உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் சண்டை போட்டு தன்னுக்குள்ளேயே சண்டை போடுறதை பற்றி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் இன்ட்ரா பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஹெட்லைன்ஸ் இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள் வித் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபேஸ். இன்ட்ரா அப்படின்னா சிற்றினுக்கு இடையே ஒரு சிற்றினுக்குள்ள அப்படின்னா ஒரு மனிதருக்குள்ளே போடி போடுறதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைன். ரெண்டாவது மனிதனுக்கும் இப்போ நாய்க்கு மாற்றம் கால்நடைகளுக்கு இதனோட சண்டைகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஃபார் ஃபுட் அண்ட் சேஸ்ன்னு சொல்லலாம். உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் சண்டை போடு அப்படிங்கிறது ரெண்டாவது ஹெட்லைன்ஸ். இதெல்லாம் 1 2 மரோசைன் ஸ்ட்ரகிள் வித் இந்த என்வரன்மெண்ட் டு கோப் வித் த கிளைமேட்டிக் வேரியேஷன் ஃபுட் எர்த்குவேக் அண்ட் ட்ராட் எக்ஸெட்ரா. அப்போ நிலநடுக்கம் இந்த மாதிரி வெள்ளங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய கிளைமேட் சூழ்நிலை தாக்கம் இதெல்லாமே இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் வித் என்வரன்மெண்ட்டில் வெறும் சிரமங்களாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி 3வது ஹெட்லைன்ஸஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிவர்சல் அக்குரன்ஸ் ஆஃப் வேரியேஷன். அப்போ வேறுபாடுகள் பற்றி ஒரு ஹெட்லைன்ஸ் நோ டூ இண்டிவிஜுவல் ஆர் லைக். இப்போ 2 இண்டிவிஜுவல் தனிமையில் இதனோட லைக்கில் பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடுகள் இருக்கும், தனித்தனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நோ இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்போ ட்வின்ஸுக்குள்ளேயே வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க.
சில்ட்ரன்ஸ் born to the same parent differ in color. அப்போ ஒரே குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலர், ஹைட்டு, பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மாதிரி எல்லாமே பாஸ் ஆகுதை பற்றி சொல்கிறது தான் யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படி ஹெட்லைன்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஆரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ ஆர்ஜின் ஆப் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நெக்ஸ்ட் செஷனில். ஆர்ஜின்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒரு நூல்னு சொல்லலாம். அதில் டார்வின், பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸ், த ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத பற்றி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி சேஞ்ச் என்விரான்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறது எது அப்படின்னா ஆரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸில் அது பற்றின நெக்ஸ்ட் செலெக்ஷன் சொல்லக்கூடிய மீனிங்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம். இவங்க டார்வினிஸ் எதிரான கருத்துக்கள் யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அதில் டார்வின் ஃபெயில்டு டு த எக்ஸ்பிளைன் என்னென்ன இவர் தவறினார், இவருடைய குறைபாடுகள் என்ன, டார்வினோட குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி ஒரு 5 வருஷம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷன் பற்றி டார்வின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபெயில்டு. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் த சர்வைவல் த ஃபிட்டஸ். சர்வைவல் ஃபிட்டஸ் உயிரிழ வாழக்கூடிய உயிரினங்களில் அது பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வச்சு எதுவுமே ஒரு சரியான எக்ஸ்பிளைன் கொடுக்கல, அதனால இதுவும் ஃபெயிலியர். அடுத்து ஸ்மால் பிளாக்டிங் வேரியேஷன் மோஸ்ட் இந்த கட்டிபிள். அதேமாதிரி தட்டையான உயிரினங்கள் வேரியேஷன் மாறுபாடுகளை பற்றி ஒரு சரியான முறையில் பாரம்பரியத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிறது இதோட குறைபாடு. He did not distinguishing between the somatic and germinal variation. இவர் எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா பொதுவான பண்புகள் கேரக்டரை பற்றி சொல்லலை. எதை பற்றி அப்படின்னா சொமாட்டிக்கும் ஜெர்மினலுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி இவரை சொல்லலை. ஆனால் இதை பற்றி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா ஆகஸ்ட் வீஸ்மேன். He would not explain to occurrence the vestigial organs. Vestigial organs, this is many எச்சறுப்புகள். இப்போ எச்சறுப்புகளை பற்றி இவர் சரியான சொல்லலை. அது 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. Some organs like large tusk. இப்போ நீளமான தந்தங்கள் யானைகளுக்கு இருந்திருக்கு. அந்த எந்த யானைகள் அப்படின்னா மபோத் அப்படிங்கிற ஒரு யானைகள், சைபீரியா நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள். சைபீரியா நாட்டில் வாழக்கூடிய யானைகளில் பார்த்தீங்கன்னா மமூத் யானைகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீளமான தந்தங்கள் இருக்கிறத பற்றி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, வலிந்தது காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ்டு ஆன்டிலர் இன் தி எக்ஸ்டிங்ஸ் ஐரிஸ் டீர். ஐரிஸ் டீர் அப்படிங்கிறது இந்த ஒரு வகையான மான். அந்த ஐரிஸ் மான் அப்படிங்கிறதுல அவருடைய கொம்புகள் வந்து நீளமாக இருக்கிறத பற்றி ஒரு சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால இதனோட குறைபாடுகள் பாயிண்ட் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியோ டார்வினிசம். நியோ டார்வினிசம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் நேச்சுரல் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டார்வினிசம் அண்ட் த சப்போர்ட்டட் பை யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வாலஸு, அதேமாதிரி ஹென்ரிச், கேக்கல், வீஸ்மேன் அண்ட் மென்டல். இவர் சப்போர்ட்டட் பை திஸ் another நியோ டார்வினிசம் சயின்டிஸ்ட். Theory expands the change in the frequency of genes in population arise due to the mutation. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா மியூட்டேஷன், வேரியேஷன், ஐசோலேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், இது எல்லாமே அவங்களோட கருத்துக்கள் யார் அப்படின்னு நியோ டார்வினிசம்ல இது ஒரு நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.